श्रीमान वेंकटनाथार्य कवितार्क्य केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतः सदितराणि अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தமம் உத்தரசதகம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் 30வது ஸ்லோகம். கீழே 28-29 ஸ்லோகங்களில் தெரிவித்த ஞானம், அந்த ஞானத்தால் ஏற்பட்ட அம்சம், அதை விளக்கிவிட்டார். பிறகு 3 பாதங்களால் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் என்ற குணத்தையும் அதனால் ஏற்படும் நன்மையையும் அருளுகிறார். இந்த 30வது ஸ்லோகத்தில் ஒரு ரீகேப். ஐஸ்வர்யம் அப்படின்னா லீலா விபூதி, அந்த அனைத்து உலகம், லீலா விபூதி, நித்திய விபூதி, எல்லா உலகங்களையும் தனது நிர்வாகத்தின் கீழ் வைத்து அடக்கி ஆளவல்ல திறமை, அதுதான் ஐஸ்வர்யம். எல்லாவற்றையும் தனது நிர்வாகத்தின் கீழ் அடக்கி ஆளவல்ல திறன். ஸோ வித் தட் ப்ரில்யூட் இந்த 30வது ஸ்லோகம் அனுபவிக்கலாம். சார்வஜ்ஞேனாஜ்ஞமூலம் ஜகதபிதததோ வாரிதா சாட்சிமாத்ராத் சாங்கியோக்தாத் காரணம் த்வாம் பரயதி பகவன் ஐஸ்வரி ரங்கசாயின் அப்ரேர்யோன்யை ஸ்வதந்த்ரோ பிரதிஹதி சதசத்கர்ம சைத்ரியா விசித்ரம் யத்ரேச்சோலே சதஸ்த்வம் யுகபத கணயன் விஸ்வமாவிஷ்சகர்த்தா சார்வஜ்ஞேனாஜ்ஞமூலம் ஜகதபிதததோ வாரிதா சாட்சிமாத்ராத் சாங்கியோக்தாத் காரணம் த்வாம் பரயதி பகவன் ஐஸ்வரி ரங்கசாயின் அப்ரேர்யோன்யை ஸ்வதந்த்ரோ பிரதிஹதி சதசத்கர்ம வைச்சித்ர விசித்ரம் யத்ரேச்சாலே சதஸ்த்வம் யுகபத கணயன் விஸ்வமாவிஷ்சகர்த்தா. ஸ்ரீ ரங்கசாயி பகவானே, இந்த உலகத்தை அச்சேதனத்தால் படைக்கப்படுவதாக சொல்லுகிறவர்கள் அச்சேனத்தினால், அதாவது சேத்தனம் அச்சேதனம்னு இருக்கு. சேத்தனம்ங்கிறது அறிவுள்ளது, அச்சேதனம்ங்கிறது அறிவற்றது. அந்த அச்சேதனத்தினால் படைக்கப்படுவதாக சொல்லுகிறவர்கள் தேவரீருடைய சர்வஜ்ஞத்துவத்தினால் நிரசிக்கப்பட்டார்கள். யாதொரு ஐஸ்வர்ய குணம் இருக்கும் அளவில் பிறராலே ஏவப்படாதவராய் சுவாதீனரான தேவரீர் புண்ணிய பாப ரூப கர்மங்களின் விசித்திர வகையினாலே பல வகைப்பட்ட சகலத்தையும் சங்கல்பலேசத்தினால் லீலையாக நினைத்தவராய் ஒரே காலத்தில் தடையில்லாமல் படைத்தீரோ. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் என்ற குணமானது ஜகத்துக்கு உபாதான காரணமாயிருக்கின்ற தேவரீரை சாங்கியர்களால் சொல்லப்பட்ட சாட்சி மாத்திரமான புருஷனை காட்டிலும் வேறுபடுத்துகிறது என்று தெரிவிக்கிறார். அதாவது திருவரங்கத்தில் கண்வளரும் அழகிய மணவாளா, இந்த உலகமானது சாங்கியர்கள் என்ன சொல்கிறா, இந்த உலகத்திற்கு அனைத்து வகையிலும் காரணமாக இருக்கிற பெருமாளை சாங்கியர்கள் சாட்சி மாத்திரம்தான் அவன் என்று தெரிவிக்கின்றனர். ஒரு அச்சேதனத்தினால்தான் இந்த உலகம் படைக்கப்படுகிறது என்று அவர்கள் தெரிவிக்கிறார் சாங்கியர்கள். உன்னுடைய அனைத்தும் அறிந்தவன் சர்வஜன் என்ற மேன்மையால் அவர்கள் தள்ளப்படுகின்றனர். மற்றவர்களுக்கு வசப்படாமல் சுதந்திரமாக புண்ணிய பாப கர்மங்களின் பிரிவினால்
விசித்திரமான பலவற்றையும் நீயே உனது சங்கல்பம் மட்டுமே கொண்டு ஒரு லீலையாக ஒரே நேரத்தில் எந்தவிதமான தடை இல்லாமல் இடையூறு இல்லாமல் படைக்கப் போகிறாய். இப்படிப்பட்ட உனது லீலைகளுக்கு உதவும் உனது ஐஸ்வர்ய குணம் செய்வது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அனைத்து வகையிலும் காரணமாக உள்ள உன்னை அந்த சாங்கியர்கள் என்ன சொல்கிறா, நீ சாட்சி மாத்திரம்தான். அது பாட்டுக்கு உலகம் படைக்கப்படுகிறது, அச்சேதனத்தினால் படைக்கப்படுகிறது, நீ சாட்சி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற அந்த சாங்கியர்களின் புருஷனிடமிருந்து இந்த ஐஸ்வர்யம் என்ற குணம் உன்னை வேறுபடுத்தி காண்பிக்கிறது என்கிறார். அதனால் அதுதான் உண்மை, சாங்கியர் சொல்வது தவறு என்று தெரிவிக்கிறார் சுவாமி. இதில் ஆச்சரியமாக சார்வஜ்ஞேன அக்ஞமூலம் ஜகதபிததோ வாரிதா சாட்சி மாத்ராத் சாங்கியோக்தாத் காரணம் துவாம் பரயதி பகவன் ஐஸ்வரி ரங்கசாயின் அப்ரேர்யோன்யை ஸ்வதந்திரோ பிரதிஹதி சதசத் கர்ம வைச்சித்ய விசித்திரம் யத்ரேச்சாலே சதஸ்துவம் யுகபத கணயன் விஸ்வமாவிஷ்சகர்த்தா. பகவன், ஹே ரங்கநாதா, ஸ்ரீ ரங்கசாயி பகவானே, மேலே சொல்லப்பட்ட ஞானத்தினால் பலித்த பலனாகிய அம்சத்தை சொல்லி பின்னர் ஐஸ்வர்யம் என்ற குணத்தின் ஸ்வரூபத்தையும் அதனால் ஏற்படும் பலிக்கும் அம்சத்தையும் இங்கு அருளி செய்கிறார். நீரே சர்வஜர், நீரே ஜகத்துக்கு மூலகாரன் என்று சித்தித்தபடியால் அச்சேதனமான மூல பிரகிருதியே மூலமாக கொண்டது என்று சொல்லுகிற சாங்கியர்கள் கண்டிக்கப்படுகின்றனர். கபிலர் என்ன சொல்ல, பிரதானமே காரணம் என்கிறார். பிரதானம் அச்சேதனமாகையாலும் ஈஸ்வரன் இல்லாத போது அது பரிணமிக்க மாட்டாமையாலும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் கூடாமையாலும் அதுவும் சேராது. கபிலர் சொல்கிறதும் ஐஸ்வர்யம் என்ற குணத்தினை இங்கு விவரிக்கிறார். ஈஸ்வரஸ்ய பாவகா ஐஸ்வரி, பரம்பொருள் இல்லாத பிரகிருதியான மகத் முதலான காரிய வர்க்கத்தை உண்டாக்கும் போது புருஷன் சாட்சியாக இருந்து சந்நிதி மாத்திரத்தினாலே, சாட்சி மாத்திரத்தினாலே உபகாரகனாய் இருந்து உபகாரம் செய்பவனாய் உள்ளான் என்று சாங்கியன் சொல்கிறான். ஜெகத்காரணத்துவ உபயோகியான ஐஸ்வர்யத்தோடு கூடிய காரணமாக நிற்கையாலே சாங்கியவாதம் தள்ளப்படுகிறது. வேறொருவராலே நியமிக்கப்படாதவனாய் நிரங்குஷ சுதந்திரனாய், வேறு யாரும் அவனுக்கு கிடையாது, தானே சுதந்திரனாய் இருந்து கொண்டே விசித்திரமான இந்த ஜகத் முழுவதையும் தட்டுத்தடங்கள் இல்லாமல், இடையூறு ஒன்றுமே இல்லாமல் அவலீலையாய் ஒரே காலத்தில் சிருஷ்டிக்க வல்லவன் அவன். அதுதான் ஐஸ்வர்யம், அதுவும் கர்மாதீனமாக. இதனால் சாங்கியவாதம் தள்ளப்பட்டது. புண்ணிய பாப ரூப கர்மானுகுணமாக தேவதைகள், மானிடர்கள், தாவரங்கள், மிருகங்கள் முதலிய ரூபத்தில் பிறந்தும் அது தன்னிலும் பலவிதமான உயர்வு தாழ்வு உள்ள தன்மை உடையதாகவும் இப்படி உயர்வு தாழ்வுமாக ஜகத்துக்கு உள்ளது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பகவன் ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் என்ற 6 குணங்களையும் உடைய, குறைவர உடைய, துளியும் குற்றமற்றவருமான பகவன் ரங்கசாயின் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமானே, ஜகத் இந்த உலகத்தை அக்ஞமூலம் அறிவற்ற மூல பிரகிருதி என்ற முக்குண பிரகிருதியால் படைக்கப்பட்டதாக அபிதததக சொல்கிற சாங்கியர் முதலானோர் சார்வஜ்ஞேன எல்லாம் அறிந்தவன் பகவானே ஜகத்காரணம் என்பதால் வாரீதாக மறுக்கப்படுகின்றனர், தள்ளப்படுகின்றனர். எத்திர இந்த ஜகத் சிருஷ்டி விஷயத்தில் அந்யைஹி தேவரீரை தவிர்த்த மற்றையோரால் அப்ரேரியகா ஏவப்படாதவராய் ஸ்வதந்திரகா எல்லா விதத்திலும் தன் இச்சையாய் செயல்படுபவராகவும் உள்ள, தன்னுடைய இச்சையால் மட்டுமே செயல்படுவராக உள்ள துவம் தேவரீர் சத் அசத் கர்ம சைத்ரியா அவரவர் செய்த நல்லனவும் தீயனவும் ஆன புண்ணிய பாப ரூபமான கர்மங்களின் விசித்திர நிலையால் விசித்திரம் பலவகைப்பட்டதாக விஸ்வம் எல்லாவற்றையும் இச்சாலேசதகா தேவர்களுடைய திருவுள்ளத்தின் ஒரு இச்சை லேசதகா திவலையால், லவலேசம் அதனுடைய டிராப்லெட், தேவர்களுடைய திருவுள்ளத்தின் ஒரு டிராப்லெட்டால், ஒரு திவலையால் யுகபத் ஒரே நேரத்தில்
அகணயன் இவற்றை அவலீலை என்று எண்ணியவராய் அப்பிரதிகதி தடையேதும் இல்லாமல் ஆவிஷ்சகர்த்தா தோன்றும்படி செய்கிறீர், தடையேதும் இல்லாமல் தோன்றும்படி செய்கிறீர். சா ஐஸ்வரி அத்தகைய ஐஸ்வர்யம் என்ற குணமானது துவாம் தேவரீரை சாங்கிய உக்தாத் சாங்கியர்களால் கூறப்பட்ட சாட்சி மாத்ராத் எந்த செயலும் செய்யாமல் பிரகிருதி தானாகவே பரிணமித்து வருவதை சாட்சியாக கண்டு வருபவனான ஜீவனை கூறியது என்று அவர்கள் சொல்லுவதை பரயதி தேவரீரை அது வேறுபடுத்துகிறது. இந்த கீழ் 2 ஸ்லோகத்தால் தெரிவித்த ஞானத்தால் ஏற்பட்ட அம்சத்தை முதலில் விளக்கிவிட்டு மீதி 3 பாதங்களால் எம்பெருமானின் ஐஸ்வர்யம் என்ற குணத்தையும் அதனால் ஏற்படும் நன்மையையும் அருள்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ஞானம் சிறிதுமற்ற சத்வ ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்களை கொண்ட மூலப்பிரகிருதியே ஜகத்தை சிருஷ்டிக்கிறது என்பது சாங்கியர்களின் கொள்கை. ஞானமே இல்லாத மூலப்பிரகிருதி அதுதான் உலகத்தை படைக்கிறது என்பது சாங்கியர்களின் கொள்கை. இப்படி எம்பெருமானை சர்வஜனாக சாதித்தபடியால் அந்த கொள்கை மறுக்கப்படுகிறது. ஸ்ட்ரைட்டாக அவன் சர்வஜன் அப்படின்னா எப்படி மூலப்பிரகிருதி வரும்? யார் செய்த அந்த மாதிரியான எந்த மாதிரியான புண்ணிய பாப்பங்களுக்கு எத்தகைய பிறப்பு ஏற்பட வேண்டும், யார் செய்த எந்த மாதிரியான புண்ணிய பாப கர்மங்களுக்கு ஏற்ப எத்தகைய பிறப்புகள் ஏற்பட வேண்டும் என்பது அஞ்ஞானியான அறிவற்றதான பிரகிருதிக்கு எப்படி தெரியும்? ஆகவே ஜடப்பொருளானது உலகம் உண்டாவதாக காரணமே ஆகாது. மண், சட்டி, பானை, ஷால் முதலானவைகள் ஆனாலும் அவை செயல்படுத்த ஒரு அறிவாளி தேவை என்பதை உலகினரே ஒப்புக்கொண்டனரே. மண்பானை தானே சட்டி பானையாக ஆகுமா? இல்லை குடுவையாக ஆகுமா? ஈஸ்வரனே வேண்டாம் என்று நிரீஸ்வர சாங்கியனை விட்டுவிட்டு சேஸ்வர சாங்கியர்கள்னு ஒருத்தருக்கான். ஈஸ்வரனே வேண்டாம்ங்கிறவன் நிரீஸ்வர சாங்கியர்கள். ஈஸ்வரனே கிடையாது, சேஸ்வர சாங்கிய ஈஸ்வரன் இருக்கான், ஆனால் அவன் சாட்சி தான். இன்னும் ஆனால் மூலப்பிரகிருதியை தானே படைக்கிறது என்று தெரிவிக்கிறான். இது வீண். ஒரு செயலும் புரியாமல் உபாசியனும் ஆகாமல் ஆட்டுக்கு கழுத்து கீழே இருக்கிற காம்பு மாதிரி வீணாக தொங்குவதைப் போல் இவர்கள் ஈஸ்வரனை ஒப்புக்கொள்வதை விட ஒப்புக்கொள்ளாமலேயே இருப்பது நல்லது. அது தகும். ஒப்புத்துண்டு சும்மா சாட்சி மாத்திரம்னு சொல்கிறதுல என்ன பலன்? எம்பெருமானின் ஐஸ்வர்யத்தை வேதங்களை கொண்டு நிலைநாட்டினபடியால் சாட்சி மாத்திரன் ஈஸ்வரன் என்ற சாங்கியவாதம் மறுக்கப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, தள்ளப்பட்டது. எம்பெருமான் ஒருவராலும் ஆட்டி படைக்கப்படுவதில்லை. அப்ரமேயோ அனியோஜ்யஸ்ச எத்திர காமகமோ வசி என்பனர் மகரிஷிகள். அப்ரமேயோ அனியோஜ்யஸ்ச எத்திர காமகமோ வசி என்று மகரிஷிகள் கூறுகின்றனர். உலகத்தில் கர்மவசியர்கள் தொடங்கின சில காரியங்கள், நம்மளை போன்ற இருக்கிற கர்மவசியர்கள் தொடங்கின சில காரியங்கள் பிரபல பாப விசேஷத்தால் தடைப்படலாம். அவ்வளோ பாபம் பண்ணியிருக்கோம், அது நடக்காது, விக்னம் ஏற்படும், தடைப்படலாம். ஆனால் பகவான் அகர்மவசியன், அப்பிரதிகேதி, தடையே இல்லாமல் இடையூறே இல்லாமல் எதையும் செய்து முடிப்பவர் அவர். நிரங்குஷ ஸ்வதந்திரன். உலகில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகள் பகவானுக்கு வைஷமிய நைகிருண்யாதிகளை காட்டாது. ஏற்றத்தாழ்வு இருக்க அவன் படைச்சதில் எப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கும் அப்படின்னு அவனை பற்றி குறை சொல்ல முடியாது. நம்மளுடைய புண்ணிய பாப கர்மங்களால் ஏற்றத்தாழ்வு. அவர்கள் பண்ணின பூர்வ கர்மாதீனமானது இது. ஸ்ரீ சௌனகரதை அருளுகிறார். விஷ்ணு சக்தி பராப்ரோக்தா க்ஷேத்ரஜ்ஞாக்யா ததா பரா அவித்யா கர்ம சம்க்யான்யா திருத்தீயா சாக்திரிஷ்யதே யயா க்ஷேத்ரஜ்ஞசக்தி சா வேஷ்டிதா நிருப சர்வகா சம்சாரதாபான் அகிலான். ஸ்ரீ சௌனகர் அருளுகிறார். அவரவர்களுடைய பூர்வ கர்மாதீனம், புண்ணிய பாப கர்மம், அதனால்தான் ஏற்றத்தாழ்வுகள். அவனுக்கு அது வைஷமிய நைகிருண்யங்கள் கிடையாது. வைஷமியன்னா அந்த வித்தியாசம், அந்த டிஃபரன்சஸ்லாம் இஸ் நாட் ஆட்ரிபியூட்டபிள் டு ஹிம். அடியே தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.